அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்கு குரு வக்ர பேச்சு பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் வக்ரம்னா என்ன செய்யும், எப்படி பண்ணும் அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக போட்டிருப்போம். பேசிக் லெவலில் யாருக்காவது வக்ரம் பற்றி தெரியணும், இல்லை அஸ்ட்ராலஜி பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நான் கார்ட்ஸில் போடுறேன். நீங்கள் மேலே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஜென்ரலாகவே வக்ரம்னா 1+1 அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு. எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னா ஜென்ரலாகவே வக்ரத்துக்கு பிடிவாத குணம் அதிகம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அப்படின்னாலே அந்த பாவகத்துக்கும் அந்த காரகத்துக்கும் உண்டான பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப வரக்கூடிய அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் 9 அக்டோபர் 2024 இருந்து 4/2/2025 வரைக்கும் நம்மளோட குரு வக்ர பயிற்சி ஆகிறாரு, ரெட்ரோகிரேடாக இருக்கார். ஆனால் அவர் ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகாமல் அந்த ராசி கட்டத்துக்குள்ளேயே நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்றாரு. இது ஜென்ரலான வக்ர பயிற்சிக்கான கான்செப்ட். அப்போ மேச ராசிக்கு இவர் நல்லது பண்ணுவாரா, அதுதானே இங்கே இம்பார்ட்டன்ட். அவர் என்ன வேணாலும் முன்னாடி போகிறாரு, பின்னாடி போகிறாரு, கட்டத்துக்குள்ளே போகிறாரு, அடுத்த கட்டத்துக்குள்ளே போகிறாரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட ராசிக்கு அவர் நல்லது பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எல்லாரோட மனசில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மேச ராசிக்கு ஓவராலாக குரு வக்ர பயிற்சி 3 மாதம் 26 நாள், அது ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்துன்னு வச்சுக்கோங்க, வக்ரகதியில் இருக்க போகிறாரு. இந்த ராசிக்கு 9க்கும் 12க்கும் உடையவர் தான் குரு இல்லைங்களா. ஸோ அப்போ 9க்கும் 12க்கும் உடைய குரு இந்த வக்ர பயிற்சி மூலயமா நமக்கு நல்லது பண்ணிடுமா அப்படின்ற கேள்விக்கு இந்த ஜென்ரலாகவே மேச ராசிக்கு வக்ரம் குரு அப்படின்றது பாக்கியஸ்தானமாகவும் வருவார், விரையாதிபதியாகவும் வருவார். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 12ஆம் இடம் விரையாதிபதி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ வக்ரமாயி லக்னத்துக்கு 2வது வீட்டில் இருக்கார். அப்போ இதனால என்ன பெரிய லாபம் வந்துட போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வக்ரம்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1க்கு 2 தடவை யோசிக்கணும். பிறப்பு ஜாதகத்தில் ஒருவேளை உங்களுக்கு அங்கே வக்ரகிரகம் இருந்தது, அதை குரு பார்க்குறாருன்னா அதுக்கான பலன்கள் வேறு. ஒருவேளை உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த வக்ர பலன்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். என்னெல்லாம் செய்யும், ஜென்ரலாகவே குரு ஒரு சுபகிரகம், அது எல்லாருக்கும் தெரியும். குரு பார்த்தால் கூடி நன்மை, குரு பார்த்தா தான் எனக்கு கல்யாணம் நடக்கும், குரு தசை வந்துடுச்சா, வியாழ நோக்கம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லா கேள்வியும் கேட்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே 9க்கும் 12க்கும் உடைய குரு வக்ரம் ஆகிறார் அப்படின்றப்ப தொழில் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வீட்டை ரெனோவேஷன் பண்ண போகிறோம், திருமணம் செய்யலாமா, திருமணம் செய்கிறதுக்கான வயசுள்ள பையனோ பொண்ணோ எங்கள் வீட்டில் இருக்காங்க, திருமணம் பண்ணிக்கலாமா, இந்த காலகட்டத்தில் அவருக்கு அமையுமா அப்படின்ற கேள்வியும் நிறையா இருக்கும். ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் ஃபாரின் போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் இந்த வக்ர பயிற்சி என்ன பெருசாக, 9ஆம் இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம்ன்றது அந்த பிறந்த நாட்டை விட்டோ பிறந்த வீட்டை விட்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடியதான் இந்த 9, 12. அங்கே குரு இருக்கும்போது, அந்த வக்ரமாக இருக்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும். ஒரு லோன் எடுக்க போகிறீங்க, லோன் கிடைக்குமா, ஏன்னா குருனா பணம் இல்லைங்களா. பெரிய படத்தை பற்றி பேசும்போது நம்ம குருவை பற்றியும் பேச தான் செய்வோம். இப்போ எனக்கு ஒரு லோன் கிடைக்குமா அப்படின்றதும், வெளிநாடு வெளி மாநிலம், இது எல்லாத்துக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி மேஷராசிக்கு ஓரளவுக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இதை 2 விதமாக பிரிக்கலாம். எனக்கு, அதாவது நான் மேஷராசியாக இருந்து எனக்கு என்னோடய ஜாதக கட்டத்தில் குரு பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது வக்ர கிரகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது உண்மை. மற்றபடி எனக்கு வக்ர கிரகமே இல்லை, ஆனால் இப்போ கோச்சார ரீதியாக எனக்கு அங்கே ரிஷபத்தில் வக்ர கிரகம் குரு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை என்னால் ஃபீல் பண்ணக்கூட முடியாது. அந்தளவுக்கு அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பர்த் சார்ட்லையும் கோச்சாரத்துலேயும் அதே கிரகம் வக்ரமாகி அதை வக்ர கிரகத்தை பார்க்கும்போது அதுக்கான பலன்கள் 100 மார்க் நம்ம கொடுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு மேச ராசிக்கு ரிஷபத்துலேயும் கன்னிலையும் விருச்சகத்துலேயும் மகரத்துலேயும் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ குரு டிரான்சிட்டில் வக்ரமாகிறாரு இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கான பலன்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு 1 வருஷமாக கொடுத்துட்டே இருப்பார் அந்த பலன்களை, நமக்கு இந்த 4 மாதத்துலேயே கொடுத்து முடிச்சிருவார். அந்தளவுக்கு குரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த வக்ரகதியில் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா குருன்றது தனக்காரக, நாங்கள் 9-12 கனெக்ட் ஆகும்போது இதுதான் சரியான நேரம். அப்போ மேச ராசியோ மேச லக்னமோ ரொம்ப சரியான நேரம். நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ உயர்கல்வி படிக்கலான்னா படிக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவ். ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவு எடுக்கும்போது அதுக்கான விஷயமும் அதுக்கான ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். ஏன்னா வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தும். இவ்வளோ நாள் சும்மாவே இருக்க, இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இப்போ செய்ன்னு சொல்லிட்டு திடீர்னு நமக்குள்ளே ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி கொண்டு வந்து நிறைய பாசிட்டிவாக முடிய போகிற மாதிரி ஒரு ஃபீல் காட்டிட்டு நம்மளை அதை பண்ண வச்சு திருப்பி மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஷேர் மார்க்கெட்டுக்கு குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு அங்கே 2ஆம் இடத்துல இருக்கும்போதையும் ஒய்னா ஷேர் மார்க்கெட் போடக்கூடாது அப்படின்ற எண்ணம் நிறைய வர ஆரம்பிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே போகும்போது. பிகாஸ் குருன்றது பெரிய பணம், ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட். குரு நல்லா இருந்தால் அன்னைக்கு அந்த மார்க்கெட் புல்லிஷாக போகும். குரு நல்லா இல்லை ரெட்ரோகிராடில் இருந்தது அப்படின்னா அந்த மார்க்கெட் பியரிஷாக போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லாங் டேர்ம் ஸ்டாக் வாங்கி வச்சு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். லோன் போடுறீங்க அப்படின்னா 1-2 தடவை யோசிச்சு லோன் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஒரு இடத்துல போய் ஜாமீன் போடுறீங்க அவருக்கு அப்படின்ற பட்சத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஈஸியாக நம்மளை வந்து சென்டிமெண்ட்டாக பேசி ஏமாற்றிடுவாங்க. அதுக்கு எப்பயுமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அது இந்த வக்ரகால பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. நீ தான் எல்லாமே, எனக்கு நீ தான் கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டது நீ தான், எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய், நான் உனக்கு பெட்டராக இருப்பேன், எல்லாமே காலத்துக்கும் நன்றியாக இருப்பேன், எல்லா விதமான டைலாக்ஸும் பேசி நம்மளை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி சைன் போட வச்சுருவாங்க. பின்னாடி நம்ம தான் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட குடும்பம், உங்களோட பேங்க் பேலன்ஸு, உங்களோட வாக்கு அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வக்ரகால பயிற்சியில். பிகாஸ் ஏன் திருப்பி இந்த கடனை பற்றி பேசுகிறேன், லோனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த டயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோனோ இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி போயிட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு விருச்சகத்தில் வக்ரகிரகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓரளவுக்கு யோசிக்கலாம். எனக்கு பர்த் சார்ட்டில் வக்ரகிரகம் விருச்சகத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த அதிர்ஷ்டம், புதையல் இதெல்லாம் நம்பி போக வேண்டாம். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் செய்ய போகிறேன், புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம யோசிக்க வேண்டாம். பிகாஸ் அங்கே சனி கும்பத்தில் தான் இருக்கார். ஸோ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் நேர்கதியில் இருக்கார், மிஸ்டர் குரு வந்து வக்ரகதியில் இருக்கார். அப்போ 2 பிளானட்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுத்தால் நல்லாயிருக்கும். நம்ம மனசோ நம்ம செயலோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவான முடிவு எடுக்காது அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் ஒரு பாயிண்டிங்க. ஸோ தொழில் செய்ய போகிறீங்க, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தால் 1-2 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. உங்களோட ஜாதகத்தில் அந்த குருவோட பார்க்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஏதாவது வக்ரகிரகங்கள் இருக்கும்போது நம்ம அது சார்ந்த ஒரு முடிவை ஸ்பீடாக எடுக்கும்போது பெரிய நெகட்டிவ் கொடுத்துறாது. பட் ஆனால் ஒன்று நேர்கதியாக இருந்து இன்னொன்று வக்ரமாக இருக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். ஓவராலாக மேசராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி வந்து ஒரு விதமான நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. வெளிநாடு போகிறேன், ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன், தாராளமாக படிக்கலாம், தாராளமாக போகலாம். ஆனால் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சைன் போடுறீங்க, லோன் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு வாங்க போகிறேன், வீட்டுக்காக லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ உங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ணிடுறேன்ப்பா, நான் செஞ்சிட்றேன்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 1-2 தடவை யோசிச்சு பண்ணிங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமோகமான ஒரு விஷயமா இருக்க போகுது.